பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மார்ச் மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி, யாக்கோப்பு 1:17 சொல்லப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மையை பெற்றுக்கொண்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் காண முடியும். அதில் ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது யோசேப்பு யாத்ராகமம் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கு கர்த்தர் நன்மை செய்தார். காரணம் என்னச்சுன்னா, சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தீமை செய்தார்கள், தேவன் யோசேப்புக்கு அதை நன்மையாய் மாற்றினார். மற்றவங்க நமக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நமக்கு நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது யாத்ராகமம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்குற பொழுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பம் தலைக்கும்படி செய்தார். இதன் மித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். பார்வோனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு பயந்தபடினால் நன்மை செய்தார்கள். குழந்தைகளை கொல்லாமல் காப்பாற்றினார்கள். அதனால் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படியாய் நன்மை செய்தார். மூன்றாவது, நெகேமியாவுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிற காரணம் என்ன சொன்னால், ஆலயத்தை குறித்தும் எருசலேமை குறித்தும் ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரத்தின் மித்தமாய் கர்த்தர் நெகேமியாவுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். ராஜாக்களுடைய கண்களில் தயவு உண்டானது, ஜனங்களுடைய கண்களில் தயவு உண்டானது. அந்த காரியம், எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி பாரப்பட்டிருந்தாரோ அந்த காரியத்தை செய்தார். அவருடைய கரம், கர்த்தருடைய கரம் நெகேமியா மேலே நன்மையாக இருந்தது என்று பார்க்கிறோம். நாலாவது, தாவீது சிமேயை தூஷித்த போது அதை தேவன் அனுமதித்திருந்தார். தேவன் அனுமதித்தார்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டபடினால் தாவீதுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். ஒரு தூசிக்கிற பொழுது திரும்பவும் அவனை தூசிக்காதபடி இது கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டபடினால் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்தார். இதே போல் தேவன் நமக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த 4 பேர் நாம் பார்க்கிற பொழுது 4 பேருக்கும் மற்றவர்களால் தீமை வந்தது, ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்குள் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதமும் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையினால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நீ நடத்தும்படியா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதம் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஒன்றும் குறைவில்லாதபடி கர்த்தர் நீர் நிறைவாக நடத்தும். ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.